எவ்ரி மந்த் கேதர் ஆகிறத பற்றி ரொம்ப சந்தோஷம். நானும் அதில் ஒரு மெம்பர். ஏன்னா நான் இந்த ஊருக்காரி இல்லையா, அதனால் எப்போவாது வந்து தலையை காமிச்சுப்போம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன்னு எல்லோரும் ஒன்று கூடுவோம். ஆனால் ஒரு விஷயமே இல்லாமல் சும்மா ஜாலியாக இருக்கிறதுக்காக ஒரு 20 பேரை கூட்டுறதுங்கிறது பெரிய விஷயம் தானே இல்லையா. ஸோ எல்லோரும் நம்மளுடைய கவலைகளை எல்லாம் மறந்து ஒரு மணி நேரம் இங்கே ஜாலியாக இருக்கிறதுக்காக சேர்ந்துருக்கோம். இந்த கிளப் எவ்வளோ மாதமாக நடந்துகிட்ருக்குப்பா? இந்த கிளப் ஒரு 8 years. சூப்பர். ஓ வெரி குட். மோர் தென் 8 years பாருங்க. அது சில சமயம் சூரத்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுலேருந்து நடந்துட்டு இருக்கு. நான் இங்கே வந்து கல்லடைக்குறிச்சியில் வந்து செட் ஆனதுலேருந்து நடந்துட்டு இருக்கு. இல்லை அன்னபூர்ணி? எஸ். வெரி குட் வெரி குட் சூப்பர். ஸோ பர்பஸ் ஏதாவது இருக்கா கிளப்புக்கு? என்ன பர்பஸோடு நம்ம எல்லோரும் இங்கே கூடியிருக்கோம்? நம்மளுடைய அதான் லேடிஸ் வந்து எல்லாரும் எல்லா கவலைகளையும் மறந்துட்டு நம்ம ஜாலியாக இருக்கோம். அந்த லிவிங் இன் த மொமெண்ட். முக்கியமாக என்ன சொல்லணும்னா ஹவுஸ் ஒய்ஃப்ல உள்ளவாளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஒர்க்குங்கிறதுல போகிறா, ஒர்க் இல்லாதவா ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிற இடத்துல மாதத்துல ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இங்கே வந்து ஜாலியாக அவங்களுடைய டயத்தை இது பண்ணிவிட்டு ஏதோ கொஞ்சம் ஒரு gift கிடைக்கிறது, அது ஒரு பெரிய outing. பிக்னிக் மாதிரி போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு என்னமோ கெட் டுகெதர்னு பூல் லஞ்சு வைக்கிறாங்க. பூல் லஞ்சு. ஸோ நம்ம எல்லோரும் ஒவ்வொருத்தர்கிட்டருந்து ஒவ்வொருத்தரும் கற்றுக்குறோம். கரெக்டாக? எங்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கினீங்க, உங்ககிட்டேருந்து நாங்கள் கற்றுக்குறோம், அவங்கக்கிட்டேருந்து அவங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும். விஷயத்தை நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறோம் ஒரே பிளாட்ஃபார்மில். ஸோ இதுதான் இந்த கிளப்புடைய நோக்கம். ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப எல்லாம் இந்த கிளப் அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போகணுன்னு தான் ஆசை. இதில் இன்றைக்கி 5-6 பேர் முக்கியமானவங்க வரல. ஏதோ ஒரு சூழ்நிலையினால் பர்சனலோ இல்லை வெளியூர் போயிருக்கலாம். ஆனால் வராதவங்களுக்கும் சேர்த்து உங்களையும் வரவேற்கிறோம் அடுத்த மீட்டிங்கில். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து எப்பவும் போல் ஹவுசிலேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருக்கோம். ஏன்னா நான் வந்திருக்கேன் மெட்ராஸ்லேருந்து. லக்ஷ்மிங்கிற மெம்பர். ஐம் ஆல்ரெடி மெம்பர் இந்த லேடிஸ் கிளப்பில் 7-8 வருஷமாக நானும் மெம்பராக இருக்கேன். ஆனால் சம்டைம்ஸ் நான் வந்து அட்டென்ட் பண்ணிக்கிறேன். இந்த எப்போவுமே ஆகஸ்ட் மந்த்துங்கிறது வந்து செலிப்ரேஷன் மந்த் இல்லையா? ஆடி அழைச்சிட்டு வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஆகஸ்ட்டில் நம்ம என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் கொண்டாடி இருக்கோம்? இண்டிபெண்டன்ஸ் டே நேஷனல் வைடு பூரா இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடிருக்கோம். இது பாருங்கள், கிருஷ்ண ஜெயந்தி, அதுக்கப்புறம் பிள்ளையார் சதுர்த்தி, இதெல்லாம் பற்றி சின்னதாக ஒரு குவிஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அது நம்ம செகண்டாக அதை வச்சுப்போம். சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்க போகிறோம் இந்த பிளாட்ஃபார்ம். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஹவுசி. ஓகே, தேங்க்யூ. Housey, as usual, three houses, 3 lines. Okay. 3 houses, 3 lines. Quick 5. Zona, bamboo, corner. Okay? Only 4. Zona na enadhu? The zona I will tell. First 5. Jaldi 5. bamboo வந்து 3. Bamboo வந்து third number of each line. Bamboo third number of each line. Okay? Each line. இந்த மாதிரி vertical. Okay? இது எடுத்து வச்சுக்கணுமே. Okay. First number of the house என்னாச்சு? Okay. First number of the house is 6262. 3535. Independence here 4747. Double number 88. 6565. 2727. Now tell the zona. உனக்கு கட் ஆயிருக்கா ஏதாவது? ரெண்டுலேயுமே கட் ஆயிடுச்சா? ஓகே. 1 2 3. ஓகே, யார் கட்டானாலும் சொல்லிடுங்க. 3 பேர் தான் இருக்காங்க. நீங்கள் இருக்கீங்களா? ஓகே. 1414. 2828. ஓகே. சிங்கிள் நம்பர் 1. 2626. Last number of the house 9090. யார் இருக்கா இப்போ?
அவளோட ஒன்றும் இல்லையா? அந்த நம்பர் வாங்க. ஒரு நிமிஷம் சோனா முடிச்சிடுறேன், அப்புறம் ஹவுசிஃபை. சொல்லு, நம்பர் சொல்லு. 15, 22. நெக்ஸ்ட்டு 8, 15, 22, 18, 24, 39, 41, 50, 46, 58, 69, 72, 74, 89, 82. ஓகே ஓகே, நைஸ், குட். வரேன் ஜோனா டீச்சர். ஓகே, நம்பர் சொல்லுப்பா, நம்பர் சொல்லு. 14, 26, 35, 88, 90. Yes, correct. சரோஜா. ஓகே, பென் எடுத்துக்கோ. 3 lines. இன்னும் இருக்கு, என்ன கார்னர் இருக்கு அண்ட் பேம்பு இருக்கு. பேம்பு கார்னர்னா 4 கார்னர். நீ சும்மா விளையாடு, இது இல்லைன்னா இது. ஆமாம், நீ சும்மா விளையாடு. 87, 87, 6. சாரி, ஆல்ரெடி கரெக்டா? நோனா? சரி, 61, 61. சிங்கிள் நம்பர் 7. நீ சொன்னல, அதனால தான். 2, 3, 23. 7, 9, 79. 7, 6, 76. பானு, we are missing you. 2, 5, 25. கேமராவில் சொல்கிறேன். 2, 5, 25. 5, 2, 52. Single number 3. 5, 4, 54. 5, 1, 51. ஒன்றுமே வரலையா? பேம்பு வந்திருக்கணுமே. 8, 1, 81. 8, 0, 80. 4, 3, 43. பேம்பு பாரு, நேரா செக் பண்ணு. பேம்புனா என்னது? மிடில் நம்பர் ஆஃப் ஈச் லைன். 43, 51, 47. பேம்பு 47. ஓகே. ராஜி. அது எப்படி? 1010. 4, 1, 41. Double number 11. 1, 1, 11. 3, 6, 36. 3, 4, 34. 6, 3, 63. 3, 1, 31. Double number 6, 6, 66. 3, 2, 32. Single number 5. 7, 5, 75. Single number 4. என்ன நம்பர் வேணும்? கார்னர் நம்பர் 7. 4 is the 7 number. 4 is the corner. ஒரு கார்னருக்கு 4 வரதுக்கு சான்சஸ் உண்டு இல்லையா? 6, 7, 67. 5, 8, 58. Unlucky number 1, 3, 13. 4, 5, 4. என்ன வந்திருக்கு? 60. ஓகே, இரு சொல்லட்டும். மிடில் டாக்டர் 2 எடுத்து வச்சு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே ஓகே, ஒன்று தானே? ஓகே, இந்த எனக்கு இருக்கு சான்ஸ். கார்னர் ஒரே ஒரு நம்பர். சிங்கிள் நம்பர் 6, 8.
4545. Double number 4444. 7171. 1818. Double number என்ன ஒருத்தர் ஒன்று வேண்டாமா? 3333. 3838. Double number 55. 5555. 4. Bamboo already done. Bamboo. 4242. 4940. 4949. 528 right, okay. 63 87 எழுதிக்கோ. அவளை எழுதி சொல்லு. லாஸ்ட் லைன். அப்பா இந்த ஒரு நம்பர் வராதான்னு உட்காந்து இருந்தாலும் வாட்டினேன்னு வந்துருச்சு. Okay. 4848. 5050. 6969. 1515. ஒண்ணுமே வராம இருக்குமா அப்படி? Single number 6 9. 3737. 3939. 7272. 4 corners. 178872. 17 இது ஒண்ணு 872. Okay. 4 corner. ஆமா. ஃபர்ஸ்ட் லைன் அனுப்புங்க. சரி இப்போ ஃபர்ஸ்ட் லைன் நம்பர் 2424. 5757. 2020 இல்லையா? சிங்கிள் நம்பர் 2. இருக்கட்டும் லட்சுமி இருங்க பார்க்கலை லக்ஷ்மி அண்ட் ராஜியா. நீங்க நம்பர் பாருங்க. நம்பர் சொல்றான். பி லக்ஷ்மி. யார் ஸ்கிப் பண்ற? அவளுக்கு ஆல்ரெடி ஒன்று கிடைச்சிச்சு. ஃபுல் ஹவுஸ்க்கு வெயிட் பண்ணுவாள் அவள். எல்லாம் முடிஞ்சதுப்பா. இனிமே 3 full houses. 3 full houses. சரி இப்போ யாருக்கு வேணுமோ எல்லாருக்கும் வரிசையா சொல்லிடுறேன். ஓகே. 7373. யாருக்கு ஒரு நம்பர் வேணும் சொல்லுங்க. ஒரு நம்பர் தானே, இதோ சொல்லியாச்சு. 7878. 1717. நல்ல குழுக்குவா. ரைட்டு. 8989. 8282. நான் குழுக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள ஃபுல் ஹவுஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கா. எல்லாம் முடிஞ்சாச்சு. ஃபுல் ஹவுஸ் 2 2. 82. Yes, correct. ஒரு ஃபுல் ஹவுஸ் தானா? 3 full house. உங்களுக்கு ஒரு நம்பரா? ஆல்ரெடி பி லக்ஷ்மி ஒன்று வாங்கியிருந்தா. அதான் ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல் ஹவுஸும். ஓகே நல்லா குலுக்கிடுறேன்ப்பா. ஓகே யாரு செகண்ட் இப்படி போனால் போயிடும் காயின். ஓகே யாருக்கு நம்பர் வேணும்? டபுள் நம்பர் 77. அது மட்டும் தான் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். டபுள் நம்பர்ல 77 தான் பாக்கி இருந்தது. 1616 சொல்லிட்டு வந்துருவா. ரைட்டு. 8585.
8484. சொல்லு கீழே வயது பார்த்து நம்பர் சொல்லு. 5 ஆ 10 ம் 17 ம் 27 ம் 33 42 ம் 48 ம் 50 ம் 56 ம் 63 ஏ 56 நாட் 56 இல்லையே. அடிக்கலையே 56 இல்லவே இல்லையே. 56 அடிக்கலையே அக்கா அக்கா நல்லா குளிக்க நல்லா குளிக்கிடுவா, நல்லாவே குளிக்கிறேன்ப்பா. யாருக்கெல்லாம் ஒரு நம்பர் வேணும் இருக்கியா? ரைட்டு, வேற ஒரு நம்பர் சொல்கிறேன் பாரு. இப்போ நான் 1 2 12 8 3 83 4 0 40 சிங்கிள் நம்பர் 6 5 9 59 7 4 74 minus 10 6 4 64 மேலே வந்துருவா. ரைட் 3 0 30 நம்பர் இப்படி சொல்லணும். ஓகே 4 11 இரு வரேன். 4 11 16 ஆ 27 ஆ 30 ஆ 33 ம் 44 ம் 48 ம் 57 ஆ 63 66 63 66 ஆ 77 77 81 85 81 85 கரெக்ட். கொண்டா ஆமா 3 நம்பர் வரிசை. நான் எத்தனை நம்பர் பாக்கி இருக்கோ எல்லாத்தையும் வரிசையா சொல்றேன்ப்பா. 21 21 வந்துருத்தா ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ ரெண்டாவது நம்பர் கொடுக்குறேன். அடுத்த நம்பர் 22 22 அப்படி வரிசையா வேண்டாம். அடுத்த எங்கிட்ட இருக்கிற நம்பர் வரிசையா கொடுங்க. 53 53 56 காடி வெயிட் பண்ணிருக்கேன். அது கடைசி நம்பர் சொல்லு நம்பர் சொல்லு. ஆ ஆ ம் ஆ ஆ 17 ஆ ஆ எப்படி சொல்ற நம்பரை? ஆ ஆ ஆ 73 27 35 57 76 81. Yes, correct. ஓகே முடிஞ்சிடுது. ப்ரைஸ் நான் அப்புறம் கொடுத்துக்கிறேன். யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ரோக்ராம். ஓகே, ஐ வில் கிவ் த ப்ரைஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஓகே இந்த டேக் யுவர் மைக். எல்லாம் இன்ட்ரெஸ்டடா? குவிஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணலாமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. ஒண்ணுமே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சதா ரொம்ப ஈஸி. கொஸ்டின்ல ஒன்றும் இன்டெலிஜென்ட் கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது. என்னெல்லாம் ப்ரோக்ராம் என்னெல்லாம் இது பண்ணினோம் நார்மலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆகஸ்ட் இஸ் செலிப்ரேஷன் மந்த் இல்லையா? நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடி இருக்கோம், அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி இருக்கோம், பிள்ளையார் சதுர்த்தி. ஸோ இது மூணுலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிறோம், ரிமைண்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இது ஒன்றும் பெருசாக காம்படிஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் வி ஆர் ரிமைண்டிங் அவர் செல்ஸ் இல்லையா? நமக்கு தெரிஞ்சது குழந்தைகள்லாம் கூட வந்திருந்தால எங்கேயோ. ஸோ நீங்கள்லாம் வீட்டில் போய் சொல்லுவீங்க இல்லையா? இப்போ ஒருத்தர் 4 பேட்டையாவது சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து அதான் எல்லாருமே அப்படி தான். லேடிஸ்னால் பேசணும், பேசினா தான் அவங்க லேடிஸ் இல்லையா? பேசாமலாம் இருக்க முடியாது நம்மளால். சரி, டு வி ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? என்ன கொஸ்டின் ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டே பற்றியா? எஸ், ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி ஒரு 4-5 கேள்விகள். இன் விச் இயர் வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் அவர் தமிழா? இந்த வருஷம் நம்மளுடைய 100வது இண்டிபெண்டன்ஸ் டேயை கொண்டாட போகிறோம். இப்போ கழிஞ்ச இண்டிபெண்டன்ஸ் டே வந்து 79th ஸ்டார்டிங், 78 years we have completed. எந்த வருஷம் நம்மளுடைய 100வது சென்டினரி கொண்டாட? கரெக்டா? 46 47?
46 எண்டிங் 46ல் 1947 நம்ம ஃப்ரீடம் கிடச்சிது இல்லையா? ஸோ 2047 நம்ம சென்டினரி கொண்டாட போகிறோம் இல்லையா? சின்ன கேள்வி தான் அது. அடுத்தது நம்மளுடைய ஃப்ளாகில் வந்து ட்ரை கலர்ஸ் இருக்கு இல்லையா? 3 கலர், ஆரஞ்சு, ஒயிட் அண்ட் க்ரீன். இது வந்து எதை குறிக்குது? தியாகம். என்ன கலர் எது? ரெட் இல்லை, இட் இஸ் ஆரஞ்ச். சாக்ரிஃபைஸ். சமாதானம், பீஸ். சமாதானம், அமைதி அண்ட் பீஸ் அண்ட் பியூரிட்டி. அமைதி, அதை பீஸ் அண்ட் என்ன ட்ரூத் அண்ட் பீஸ். அடுத்தது பசுமை, அதை எப்படி சொல்கிறோம்? ப்ராஸ்பெரிட்டி, செழிப்புன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ ரைட், குட். ஞாபகப்படுத்திட்டோமா இந்த 3 கலரும் எதை குறிக்குதுன்னு? அடுத்தது நம்மளுடைய நேஷ்னல் சாங்காக எதை வச்சுருக்காங்க? நேஷ்னல் சாங், தட் இஸ் தேசிய கீதம். தேசிய கீதம் அது வந்து நேஷ்னல் சாங்னு ஒன்று இருக்குது. தமிழில் சாரே ஜஹான் எல்லாம் தெரியாதே நமக்கு. ஹிந்தி இல்லையா அது? வந்தே வந்தே மாதரம் பாடுவா இல்லையா? அப்போது சன்ஸ்கிரிட்டில் தட் இஸ் த காமன் லாங்குவேஜ். சுமரகத ஸ்ரீதலாம் தட்சஸ்யாமலாம் மாதரம் வந்தே மாதரம். அடுத்தது நம்மளுடைய இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்மலாம் தமிழ் பேசுகிறவா. ரொம்ப பெருமையான மொழி, எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியில் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கொஞ்சம் பேரை ஞாபகப்படுத்திக்கலாம். கொஞ்சம் பேர் சொல்லுங்களேன். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃப்ரம் அவர் சவுத் ஜோன். தமிழ் ஃபஸ்ட்டு பாரதியார், அதுக்கு முன்னாடி பாரதியாருக்கு முன்னாடி திருப்பூர் குமரன், அப்புறம் எஸ் வாஞ்சிநாதன். அப்புறம் இன்னும் யாராவது சொல்ல முடியுமா? எஸ், அதான் நான் வெயிட்டிங். வீரபாண்டிய கட்டபொம்மன்ல ஆரம்பிச்சது இல்லையா? என்ன அவருடைய டைலாக்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? யாருக்காவது டைலாக் ஞாபகம் இருக்கா? மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? முன்னாடி சொல்லுங்க பாக்கிட்ட தெரிஞ்சாக்க. ஏய் உமா, தெரிஞ்ச கேமராக்கு முன்னாடி சொல்லு, உட்காந்து சொல்லு. அவருக்கு கவர் பண்ணுவார். யாராவது சொல்ல? யாரு தெரியும்? அன்னபூர்ணி சொல்லு. அன்னபூர்ணி இந்த என்னுடன் கழனிக்கு கஞ்சி, கழனிக்கு வந்தாயா, களை படிங்கினாயா, நாற்று நட்டாயா, என்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, நீ மாமனா மச்சாதான், நானே இதற்கு கட்டவும், நானேன் கட்டம் கட்டவும், நானேன் வரி செலுத்த வேண்டும். ஸோ இவா எல்லாரும் நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். அடுத்தது பாரதியார் பாடின நாட்டு பாடல்களில் நமக்கு வந்து அவர் வந்து நம்ம பாட்டு மூலமாக நம்மளுக்கு விடுதலையை தூண்டி விட்டார் இல்லையா? சுப்பிரமணிய மகாகவி உச்சி மீது வானிடிந்து வீழ்ந்த போதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அடுத்த பாட்டு இன்னும் ஏதாவது பாட்டு ஞாபகம் இருக்கா? தமிழ்நாடு முழுவதும் இவங்க பாடுறாங்க. பாடு பாடு பாடு. போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, சக்தி பிறக்குது மூச்சினிலே, சக்தி பிறக்குது மூச்சினிலே. அப்புறம் விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. சரி, அப்புறம் விடுதலை 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 விடுதலை, மரவருக்கும் புறவருக்கும் விடுதலை. ஞாபகம் இருக்கா? யாருக்காது ஞாபகம் இருக்கா? இல்லை. சரி, ஓகே. விடுதலை பற்றி அவர் ரொம்ப வருஷம் முன்னாடி டீச்சர் சொல்லுங்க. விடுதலை. சரி, அப்புறம் இன்னும் அந்த சுதந்திர கொண்டாடுற பற்றி ஒரு பாட்டு சிந்து நதியின் மிசையில பாடியிருக்க. தேசம் என்று தோள் கொட்டுவோம்,
சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கிடைச்சாச்சுன்னு பாடித்தார் அப்படி பேசிட்டு மறந்து போச்சு. அதான் நமக்கு என்ன எல்லாம் நம்மளுடைய நிலவின் அவள்கிட்ட கொடுக்குவா. பக்கத்துல தானே இருக்கேன். சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். கோதுமை பண்டம் வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்கமராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரள நாட்டிலம் பெண்களுடனே. எனக்கு நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கும்போது குழந்தைகளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாடே. இருக்கு, கண்டினியூ பண்ணணும். சரி, ஓகே ஓகே. அப்போ நம்ம வந்தே ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் நம்மளாம் கொண்டாடலே எல்லாம் நான் எங்கள் பில்டிங்லலாம் வருஷம் கொண்டாடுவோம் எல்லா இடத்துலையும். நீங்களாம் ஸ்கூலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சான்ஸு. சம்டைம்ஸ் நான்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது ஸ்கூலில் இல்லைனாலுமே நான் பக்கத்து ஸ்கூலில் போய் கலந்துப்பேன். எங்கேயாவது நம்ம இருக்கிற இடத்துல பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும் இல்லையா, போனால் என்ன வேண்டான்னா சொல்ல பிராவியரால் இண்டியன்ஸ் இல்லையா, நம்மளோட அந்த உணர்வோடு நம்ம போய் கலந்துண்டா அழகாக வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இங்கே செலிப்ரேட் பண்ணேன். வெரி குட். ஸ்போர்ட்ஸ் டே ஒரு டைம் கொண்டாடினோம், ஞாபகம் இருக்கு. சரி, அடுத்தது போவோமா? கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி எல்லாருக்கும் பிடிச்ச கிருஷ்ணர். யாருக்கு வேண்டாம் சொல்லு இல்லையா? குழந்தையிலேருந்து பெரியவராக வளர்ந்து அது வரைக்கும் சின்ன சின்ன நம்ம கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிப்போம் நம்மளுக்குள்ளேயே. யார் சொல்கிறா இதை? குரூப்பாக பிரிச்சுருமா? எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். அப்படியே கேட்கவா? சரி. பகவான் கிருஷ்ணர் எந்த மாதம் எந்த நாளில் எங்கு அவதரித்தார்? எங்கு எங்க எங்க? சிறைச்சாலை. சிறைச்சாலை. யாருக்கு? வசுதேவர், தேவகி வசுதேவருக்கு மகனாக பிறந்தார் பகவான் கிருஷ்ணர். தான் யசோதா என்ன தவம் செய்தனை யசோதா எவ்வளோ பெரிய பாட்டு. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க. அவர் வந்து அவர் ஒரு மடியில் ஒரு இதில் பிறந்து பெரிய விஷயம் இல்லையா கிருஷ்ணர். சரி, வசுதேவர். அப்புறம் அவரை வளர்த்தது யார்? கிருஷ்ணர் எங்கே வளர்ந்தார்? எங்க? நந்தகோபுரம். ஆயர்பாடியா? அந்த ஊருக்கு பேர் மதுராவில் பிறந்தார். கோகுலம். இன்னும் அது பிருந்தாவனம்னு சொல்லுவோம் இல்லையா? பிருந்தாவனத்துக்கு தூக்கிட்டு போகிறார் அதில். ஓகே. அடுத்தது கிருஷ்ணர் வந்து ஒரு விரலால் ஒரு மலை தூக்குவார். அந்த மலையோட பேர் கோவர்தனகிரி. கோவர்தனகிரி. அந்த மலையோட பேர் கோவர்தனகிரி. அடுத்தது கிருஷ்ணர் வந்து காளிங்க நர்த்தனம் ஆடி இருக்கார் இல்லையா? அந்த காளிங்க நர்த்தனம் எது மேலே ஆடின அந்த யாரு? பாம்பு. எந்த பாம்போட பேர் என்ன? பாம்போட பேர் காளிங்கன். காளிங்கன். அது காளிங்க நர்த்தனம். யாராவது பாட்டு பாடுறேல? காளிங்க நர்த்தனம் பாட்டு பாடுவாளே, ஞாபகம் இல்லை. சரி, ஓகே. அடுத்தது அப்புறம் கிருஷ்ணர் பிறந்த பர்பஸ் வந்து எதுக்கு? மகாபாரதம் இல்லையா? அதுக்காகத்தானே கம்சனை கொல்றார். அதுக்கப்புறம் பெரிய விஷயம் அவருடைய மகாபாரத போர். மகாபாரத போர் எங்கே நடந்தது? யுத்தம் குருக்ஷேத்திரத்தில். ஸோ அதனால் நமக்கு கிடைச்ச அதில் விளைந்த விளைவுகள் பகவத்கீதை கிடைச்சது. கிருஷ்ணர் வந்து அதில் எந்த மாதிரி பங்கெடுத்துன்னு இருக்கார்? ஹவு டிட் ஹி பார்ட்டிசிபேட்? மகாபாரத யுத்தத்தில் அவருடைய பங்களிப்பு என்ன?
தேரோட்டி, சாதாரண தேரோட்டியா ஒருத்தனுக்கு இல்லையா, அர்ஜுனனுக்கு தேரோட்டியா வந்தார். கிருஷ்ணரை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நம்ம வந்து பக்தியை பரப்பிப்போம் நம்மளுக்குள்ளேயே. ஓகேயா? அடுத்தது பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடி நம்ம பிள்ளையாரை பற்றி தேடுறேன். எல்லாருக்கும் பிடிக்கும் பிள்ளையார், ஆனாலும் கொஸ்டின்ஸே அமைய மாட்டேங்கிறது எனக்கு. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். பிள்ளையாருடைய இன்னும் பல நாமங்கள். பெயர் விநாயக். சொல்லுப்பா, சொல்லு. பாலச்சந்த். நார்மலா நம்ம கொலோகியலா பேர் வைக்க, நார்மலா நம்ம யூசுவலா நம்ம பெயர் என்னெல்லாம் பெயர் வைப்போம், நம்ம பிள்ளையாரோட பெயர் வைக்கணும். கணபதி மோரியா, அப்புறம் விக்னேஸ்வரன், கணேஷா, கஜானனன், விநாயகர். ஓகே. அடுத்தது பிள்ளையாருடைய பெற்றோர்கள் யார்? பிள்ளையாருடைய மோஸ்ட் ஃபேவரட் ஃபுட் மோதகம், கொழுக்கட்டை. அடுத்தது பிள்ளையாருடைய வாகனம். சரி, தமிழ் இது வந்து சொல்லுவோம். நார்த்தில் நம்ம வந்து பிள்ளையார் வந்து எப்படின்னாக்கா பிரம்மச்சாரின்னு வச்சுவோம் நம்ம தமிழ்நாட்டில். நார்த்தில் வந்து அவருடைய ஒய்ஃப் 2 பேர், சித்தி புத்தி. ரித்தி சித்தி ரெண்டும் அவரோட ஒய்ஃப். ஆமா, இங்கே வந்து நம்ம அதான் நம்ம சவுத்ல வந்து நம்ம பிள்ளையார் வந்து ஜெனரலி பிரம்மச்சாரி. ராமேஸ்வரம் மக்களுக்கு உப்பூர்ல 2 பேரையும் வச்சு திருக்கல்யாணம் நடக்கிறது பிள்ளையார் சுத்தி குடிங்க. பின்னாடி இருக்க ரவி வந்து அவங்க கோவில பூஜை பண்ணிருக்கான், ஸ்டேட்டஸ் போட்டுருந்தா திருக்கல்யாணம் நடக்கிறது சித்தி புத்தியோட. சரி, இப்போ நம்ம வந்து இந்த பிள்ளையாரை பற்றி ஒரு நல்லதாக யாராவது பாட தெரிஞ்ச பாடலாம். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பாரிலெங்கும் பிள்ளையார், பாரிலெங்கும் கோயில் கொண்டு பாவம் தீர்க்கும் பாரினில் கோயில் கொண்டு பாவம் தீர்க்கும் பிள்ளையார், அரச மரத்தடியினிலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார், ஆதிகுரு ஆகி நின்று ஆட்சி செய்யும் பிள்ளையார். அப்புறம் தெரியுமா? பாடுங்க. இல்ல, நம்ம இது தாமரையும் பாதச்சிலம்பும் பல இசை பாடி பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வழந்தழகெரிப்ப பேலை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேல முகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் 4 புயமும் 3 கண்ணும் 3 சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் 2 முப்பொறி நூல் திகழ் ஒளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பளும் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானிருந்தருளி மாயாய் பிறவி மயக்கம் அறுத்து திருந்திய முதலைந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே தந்தன் உள்ளந்தனில் புகுந்து குறுவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகை தன் மைந்தன கர்லி கோடாயுதத்தால் கொடிவினை தன்னை இருவினை கலந்து அறுத்தில் கலந்து தளமொரும் 4 தந்தன கர்லி மலமொரும் 3 மயக்கம் அறுத்து 9 வாயில் 1 மந்திரத்தால் 50 கதவை அடைப்பதாங்காட்டி ஆறாதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரே அரித்தே இடையில் கலையில் நிறுத்தறிவித்து கடையில் சுலும கபாலம் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் ஆண்டெழுபாமி நாவில் உணர்த்தி குண்டெளி அதனில் குடிய சபை விண்டெழு மந்திர வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து 3 கலை காலாலுப்பும் கத்தறிவித்து அமுதலையும் ஆய்த்து நிற்கும் குமுத சகாயின் குணத்தையும் கூட இடச்சக்கரத்தின் 2 நிலையும் உடற் சக்கரத்தின் உற்பையும் காட்டி ஷண்முக தூளமும் சர்முக சுற்றுமும் என்முகமாக இணைந்தன கர்லி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரிந்த நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தின கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி கர்லி என்ன அறிவித்து எனக்குள் செய்து முன்னே முதலே கிளைந்து வா மனமும் இல்லா மனோலயம் தேக்கே இந்த சிந்தை தெரிவித்து அல்வெளி கொண்டிடமிடம் அருளரும் ஆனந்தம் அளித்து எல்லையெல்லா நமது கல்லல் கலைந்து அல்வல் காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாளுக்கு அப்பாலை கண்முற்றிலே கரும்புள்ளே காட்டி வேடம் நிறுவனத்தி கூடுமாய் தொண்டர் குலாத்தரும் கூட்டி 5 கரத்தில் அமுதனே நெஞ்ச கரத்தின் நிலைவித்த தத்துவ நிலையை தந்தன காண்ட வித்தக விநாயகா அவர்கள சரணை சரணம் சரணம் கணபதி சரணம் 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 தற்கா தருளே
மடியில் கஞ்சினை போல் கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கஞ்சினை போ மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகிறான் ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடி கஞ்சினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். திரும்பிக்கணும்க்கா, வீடியோக்கு தெரிய வேண்டாமா? பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு நவன் போல் லீலை செய்தான் தாளேலோ. பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாளேலோ. அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவன் அருங்க மண்டலமே உறங்குதம்மா தாராரோ. மண்டலமே உறங்குதம்மா தாராரோ. ஆயர்பாடி தாய்மடி இல்லை மறந்து போச்சு. ஜெய் ஜனார்தனா. சரி இல்லை பூர்வம் இதோட ஓகே, லெட்ஸ் ஃபினிஷ் இட் ஆஃப். அப்புறம் அடுத்தாப்புல நம்மளோட ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்தது என்னதுப்பா? நீ இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வரேன். ஸோ நல்லா இருந்ததா? சரி, இந்த இப்போ நீங்கள் வந்து எல்லாரும் உங்களோட ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கிளப்புக்கு வரதுனால அதை கொஞ்சம் அவர் ஹைலைட் பண்ணுவார் இல்லையா? அதில் சொல்லியாச்சு மைக்கில் மந்த்லி வந்து ஒரு 2 hours எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுறது. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணோம். 1 மணி நேரம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி தெரியாத விஷயங்களை நிறைய கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாகவும் எங்களுடைய இந்த 1 மணி நேரம் பொழுது கழிக்கிறோம். இங்கே நடத்துகிற கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள் 1 hour. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நன்னா இருக்குது கேம் எல்லாம். அன்றாட ரொட்டீனை விட்டு எல்லோரிடமும் நன்றாக சந்தோஷமாக பழகும் வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லோரும் நல்லா ஜாலியாக விளையாண்டு இது பண்ணி நான் ஆஃபீஸில் போகும்போது ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஐ ஹவ் நெவர் சீன். இங்கே தான் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் தி கிளப். ஹலோ, நாங்கள் அப்படியே குழந்தையெல்லாம் மாதிரி இந்த மாதம் என்ன கேம் புது கேம் சொல்ல போகிறா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது ரொம்ப நல்லா இருக்குது. அதில் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். நிறைய விஷயங்களில் கேம் தான் நிறைய எதிர்பார்ப்போம். இதில் அந்த அடுத்து என்ன கேமு இதில் எப்படி நாங்கள் வின் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்போம். இவங்க ரூம் போட்டு யோசிக்கிறாங்களோ அப்படின்றது தான் எங்களுக்கு தோணுது. நிறைய புது விதமான கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இதை நிறைய ஷேர் பண்ணிக்கிறோம் எல்லாரும் விளையாட்லேயும். இங்கே வந்து 1 மணி நேரத்தில் இங்கே எல்லாருமே நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வீட்டில் விட்டு தான் வேலை பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து ஒவ்வொருக்கும் தனித்துவமாக கேம் கொடுக்குறப்ப அதில் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நல்ல ப்ரைஸஸ்லாம் நல்லா கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் என்ன கேம் வைக்கிறாங்க, அதில் என்ன நம்ம மிந்துவோமா அந்த மாதிரி வச்சு யார் நல்ல ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க மாதம். அதுலேயே ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பார்ட்டிசிபென்ட்ஸ் தானே முக்கியம் ஃபர்ஸ்ட் இல்லையா? எந்த ஒரு ஃபங்க்ஷன் இன்னைக்கு யாரெல்லாம் வரலையோ சாராவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பானு, பொன்னா யாரெல்லாம் வரலையோ அவளை எல்லாரையும் வளர்மதி நகரம், கிரிஜாமணி, சிவகாமி, சங்கரி அவள் எப்போதுமே ஆப்சண்ட். பானு ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம். எப்போதுமே கிளாஸுக்கு வரும்போது இது கிளப்புக்கு வரும்போதே ஐஸ்வர்யா அப்படி பார்த்துட்டே இருப்பா. இன்றைக்கி என்ன கேம் வைக்க போகிறா, எதுக்கு அடியில் என்ன வச்சுருக்கா, என்ன அதுதான் அவளுக்கு கேமில் ஜெயிச்சிடணும். மெயினாக அவளுக்கு கேமில் ஜெயிச்சுட்டு போகணும். என்ன வச்சுருக்கா என்ன நோட் பண்ணிகிட்டே இருப்பா. நல்லாயிருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். புல் லஞ்செலாம் மாதம் வைக்கிறது.
இனிமேல் மாதம் பூல் லஞ்ச் வச்சுருவோம், அவ்வளோதானே. எல்லோரும் என்ஜாய் பண்ணுறான்னா வச்சுருவோம், அவ்வளோதானே. தட்ஸ் ஆல். ஸோ ஓகே, April and December is a pool lunch. Vijaya, you want to tell something? சொல்லு. எப்போது லேடிஸ் கிளப்ல ஒரு குபேரர் ஒருத்தர் உட்காந்துருப்பார். என்ன ஹவுஸ், எப்போ ஹவுஸ் விளையாடினாலும் ப்ரைஸ் வாங்காம போகவே மாட்டாங்க. ஸோ நாங்கள் அவங்க பேரை குபேரர்னு வச்சிருக்கோம். அவங்க இப்போ என்ன சொல்றாங்க பார்க்கலாம். இந்த குபேரர்னு வச்சு எனக்கு அதுக்கு அப்புறமேலேருந்து ப்ரைஸே விழ மாட்டேங்கிறது. எப்போ அந்த பேர் வச்சாலும் அதுலேருந்து எனக்கு ப்ரைஸ் விழவே இல்லை. 1 மணி நேரம் போகிறதே தெரியல. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ கல்யாணிக்கா அண்ட் சாரதாக்கா 2 பேருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறோம். அவள் எங்களை எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒன்று போல் கூட்டின்னு போகிறா. அதனால் அவளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனாலும் அந்த கேமை எப்படி அவங்க யோசிக்கிறாங்கன்னு எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் போட்டு யோசிக்கிறாளோ தோன்றது. இந்த வருஷம் இந்த கேம் இந்த வாட்டி பண்ணின கேம் நாங்கள் ரூம் போட்டு யோசிக்கல, கார் போட்டு யோசிச்சோம். காரில் போகும்போது வரும்போது கோவிலுக்கு போயிட்டு வரும்போது யோசிச்சு வச்சோம். அது அப்படி யோசிச்சுலாம் ஒரு கேம்லாம் வைக்கிறாங்க மந்த்லி. அது எப்படி அதுலேயும் ஒரு வருஷம் வச்ச கேமு கடுகையும் இதையும் ஜாயின் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறான். அதை எப்படி அவங்க யோசிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் நாங்கள் விளையாண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இதுக்கு எவ்வளோ தேங்க் பண்ணாலும் காணாது. அதனால் இது எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்த அதனால் மந்த்லி இதே மாதிரி நடக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ. இது எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுறதுனால தான் சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்போதும் போல் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணிட்டுருங்க. கோலாட்டம் போது பேசுவோம். கோலாட்டம் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். 30th and 31st of December. ஓகே, 30th and 31st of December is the கோலாட்டம் டே. ஓகே, this year. ஓகே, இல்லையா எங்கே போயிட்டு ஃபினிஷ். ஓ நம்ம சேகர்க்கா அப்படியா எங்கே வச்சு? ஓகே, ஹலோ. ஓகே கேர்ள்ஸ் எல்லாரும் கேர்ள்ஸ், நாட் லேடிஸ், கேர்ள்ஸ் எல்லாரும் கேர்ள்ஸ். ஆமாம், எல்லாம் சில்ட்ரன் ஆகிடுவோம். எல்லாரும் சில்ட்ரன் ஆகிடுவோம் அப்புறம். ஓகே, ரொம்ப நன்றி. இதோட நம்ம இன்னைக்கு லேடிஸ் கிளப் இதோட முடிச்சுக்கிறோம். அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அம்மி கார குழக்கட்டை